ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு. கதாநாயகியா நடிக்கிறவங்க ரொம்ப சிறப்பா நடிச்சாங்க. ஒரு விஷயம், நான் ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு, இந்த ரோல்ல வந்து அட்வொகேட்டா இருந்து அட்வொகேட் தொழிலை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியும், ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி வந்து ஒரு அட்வொகேட் ஃபீல்ட வந்து பெயில் இந்த கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு. அவர் வந்து உண்மையாலுமே ஒரு சிறந்த நடிகராக இருக்கிறாரு, அதுக்கு நம்ம அப்ரிசியேட் பண்றோம். ஆனா அட்வொகேட் தொழிலை கொச்சப்படுத்துறதுக்கு அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இது சம்பந்தமா இது சார், நாங்க அட்வொகேட்டே சார் இருங்க சார், நாங்க இருங்க சார், அட்வொகேட் சார், நாங்க இருங்க சார், நீங்க எடுங்க சார், இல்ல சார் நீங்க எடுங்க, நீங்க எடுங்க, நீங்க எடுங்க, நாங்க வேற இல்ல சார், நீங்க எடுங்க, நீங்க எடுங்க, அப்ப நீங்க எடுங்க சொல்லுங்க, வேற சொல்லுங்க. அட்வொகேட் நீங்க ஒரு அட்வொகேட் போல இருந்து இல்ல நீங்க ஒரு அட்வொகேட் போல இருந்து நீங்க அப்படி செய்ய கூடாது. சம்பந்தமா அருமையான ஒரு படத்தை வந்து அருமையான படத்தை ஒரு அட்வொகேட்னா நாட்டுல 1000 அட்வொகேட் இருக்கிறான், ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாம இருப்பான்னு சொல்ல முடியுமா? அதான் இங்க அவ்வளவுதான். எனவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, அருமையான படம். நிச்சயமா நீங்க எல்லாரும் பாருங்க. இந்த சரக்கு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். எப்படி வந்து தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் வந்து டார்கெட் பண்றாங்களோ, தீபாவளிக்கு பொங்கலுக்கு 467 கோடி 500 கோடி டார்கெட் பண்றாங்க தமிழக அரசாங்கம். இந்த படத்துக்கு 1000 கோடி டார்கெட் பண்ணும் தமிழ்நாடு மது குடிப்போர் 1000 கோடி டார்கெட் பண்ணும் தமிழக அரசு. தீபாவளிக்கு 460 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் பண்ணா, மது பிரியர்கள் 1000 கோடி டார்கெட் பண்ணுவோம், 1000 கோடி டார்கெட் பண்ணுவோம். சரக்கு வாங்க, சரக்கு வாங்க. அன்பான இந்த நிகழ்வுல சமூக நல ஆர்வலர் கூட்டமைப்பின் சார்பாக சரக்கு இருந்தா அவித்து விட, இல்லைன்னா சலாம் போட்டு ஓடிவிடு என்றதுக்கு இணங்க மன்சூர் அலிகான் அவர்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல ஆங்காங்கு நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் எடுத்துக் கொடுத்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்திய மன்சூர் அலிகானுக்கு வாழ்த்துக்கள். பிரச்சனை பண்றாங்க, படம் நல்லா இருக்கா இல்லையா, நல்லா ரசிக்கிறீங்களா? வணக்கம். சசிபெருமாள் ஐயா தன்னுடைய இன்னுயிரை 2015 தன்னுடைய இன்னுயிரை களத்திலேயே உயிரை விட்டார். இந்த மதுவிலக்கு வேண்டும், உண்ணாமலை கடையிலே மார்த்தாண்டத்திலே அந்த கடையை மூட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார். அவருடைய நாங்கள் வந்து அவரோடு போராடி இத்தனை நாட்கள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்தோம். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வாகவும் அனைத்து மக்களிடையேயும் கொண்டு சேர்க்கும் படமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய சிறை, எத்தனையோ நாங்கள் வந்து இதற்காக வந்து நாங்கள் போராட்டம் செய்தும் கூட அனைத்து மக்களையும் எங்களுடைய போராட்டம் சென்று சேரவில்லை. ஆனால் இன்று மன்சூர் அலிகான் ஐயா அவர்கள் இந்த துணிந்து இந்த கருத்தை எடுத்து இந்த படத்தில் நடித்திருப்பது, ஜெயக்குமார் அவர்களுடைய டைரக்டராக இயக்குனராகவும் இருக்கின்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நம்முடைய மாணவர் ஒருவர் தினேஷ் என்பவர் இந்த மதுவிலக்கு வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டார். பாளையங்கோட்டையிலே மதுவிலக்கு வேண்டும் என்று பல்வேறு சிறுவர்கள், மாணவர்கள் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாமே இது ஒரு பிரதிபலனாக இருக்கிறது. படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த சந்தோஷத்துல இருந்தோம். யாரோ வக்கீலுங்க, அவங்க தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கதையை பத்தி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க. ஆனா நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவங்களாம் கிடையாது. அதை பாருங்க, இன்னும் போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல இதை கெடுக்க பாக்குறாங்க. அவனால தடுக்க முடிஞ்சா தடுக்கட்டும், நம்ம அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இவ்வளவு பண்ணியிருக்கிறோம். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். எல்லாம் பார்த்தவங்களை கேளுங்க. வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. சந்திப்போம்.
20 வருடங்களா போராடியதை ஐயா வந்து ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. தங்கல சிந்து பாடிட்டு இருக்காங்க. மக்கள் சப்போர்ட் பண்ண மக்கள் இருக்காங்க. எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. யாரு எப்படி யாரு தோண்டி விட்டா? அவருதான் கேட்டாருங்க. படம் பார்த்தாங்களா? யாரு கூப்பிட்டாங்க? ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாரு கூப்பிட்டீங்க? எப்படி என்ன பார்க்க மாட்டீங்களா? அதுக்கு தான் நான் ஷோவே போடுறது இல்லை. ஓகே நன்றி. ரைட் பேசுங்க. நன்றி நன்றி வணக்கம். உள்ள விட்டது எவ்வளவு செலவு பண்ணி படம் எடுத்திருந்தா கேள்வி கூத்தாக்கி வேணா கோர்ட்டுக்கு போக சொல்லு. வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். வர சொல்லுங்க மாலுகளை. ஏய் யாரு அடிக்க போறா? ஏய் வந்துருங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. நீ வா, வெளியே வா. நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியே வந்துடு. யாரும் பேசலைன்னா சைலண்டா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம யாரும் எதுவும் பேச வேண்டாம். வீடியோ நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. சும்மா கத்திக்கிட்டு அவர் போயிடுவோம். வணக்கம், நான் எழுச்சூர் அரவிந்தன். இந்த படத்தோடைய வசனகர்த்தா. இந்த படத்துல இருக்கிற வசனத்தை எழுதினவர். ஆமா, வேலைன்னு வந்துட்டு நான் வெள்ளக்காரன். அந்த படத்தின் வசனகர்த்தா நகைச்சுவை எழுத்தாளர் சந்திப்பையா எழுச்சூர் அரவிந்தன் அவர்கள். இந்த படம் எல்லா கைத்தட்டலுக்கும் இவர் தான் காரணம். இல்ல நான் இல்லப்பா, அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, தலைவர் தான் காரணம். அவர் என்கரேஜ் பண்ணாரு, நிறைய போல்டா வசனங்கள் எழுதுங்கன்ட்டு. இது உங்க கிரவுண்டு, நிறைய விக்கெட் எடுங்க, எந்த கட்சியா இருந்தாலும் பார்க்காதீங்க, பூந்து விளையாடுங்கன்னாரு. அவர் கொடுத்த தைரியம், அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்ல பொலிட்டிக்கல் சட்டையர் எனக்கு நான் ஒரு மானசீக குருவா நினைக்கிறது சோ சாரை. அவர் வந்து போல்டா எந்த கட்சி தப்பு பண்ணாலும், புரட்சி தலைவர் தப்பு பண்ணாலும் கேட்பாரு, கலைஞர் தப்பு பண்ணாலும் கேட்பாரு. அப்படி ஒரு பொதுவான ஆள் அவரு. அந்த மாதிரி அவருடைய ரூட்டை ஃபாலோ பண்ணி பொதுவான இடத்துல இருந்துக்கிட்டு எந்த கட்சி தப்பு பண்ணாலும் நாங்கள் திரைப்படத்தின் மூலமாக கேட்போம், இனி வருங்காலத்திலும் தொடர்ந்து கேட்போம் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். படம் பார்த்தேன், ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் மெசேஜ் இருக்கு. என்ன விஷயம்ட்டா, மன்சூர் அலிகான் சாருக்கு இருக்கிற தைரியம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யாருக்கும் கிடையாது. அவருக்கு இருக்கிற தைரியம் நம்ம மாதிரி ஆட்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், நாங்கெல்லாம் உண்மையை பேசுறோம் அன்னிட்டு நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்றேன். படம் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, காமெடி நல்லா இருக்கு, என்டர்டைனிங்கா இருக்கு. சும்மா சலார் மாதிரி படம் எல்லாம் எடுத்துட்டு வராதுங்க, யாரும் பார்க்க மாட்டாரு. இந்த மாதிரி படங்கள் எடுத்துட்டு வாங்க, காமெடி இருக்கு, சிரிச்சிட்டு போகட்டும். ஃபுல் கண்ட்ரி டென்ஷன்ல இருக்காரு, வந்து 2 மணி நேரம் சந்தோஷமா போகட்டும். தேங்க்யூ சார். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.